வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற மேட்டர் ரொம்ப சீரியஸான ஒண்ணு. நம்ம ஊர்ல ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வர்றது. அந்த வரிசையில இப்போ ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரிய தலைவலி வந்து நிக்குது. விஷயம் என்னன்னா, நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி PT ஆஷா அவர்கள் ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்ல போறாங்க. இந்த தீர்ப்பு எதை பத்தி? இந்த ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ், அதாவது சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறது சம்பந்தமான வழக்கு இது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். படம் நாளைக்கு ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க, ஆனா இன்னும் ஏன் சர்டிபிகேட் வரல? அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதியே இந்த சென்சார் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து படத்தை பார்த்துட்டாங்க. படம் பார்த்த கையோட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி, படத்துல இந்த சீனெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, இதையெல்லாம் கட் பண்ணுங்க, இந்த வசனமெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, இதையெல்லாம் மியூட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துட்டாங்க. ஆனா படக்குழு என்ன சொல்றாங்க, நாங்க சொல்ல வந்த கருத்தே அந்த வசனங்கள்ல தான் இருக்கு, அதை மியூட் பண்ணிட்டா அப்புறம் படத்துல என்ன இருக்கும் அப்படின்னு அவங்க வாதாடுறாங்க. இதனாலதான் விவகாரம் கோர்ட்டுக்கு போச்சு. ஒரு பக்கம் படம் நாளைக்கு ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு, தியேட்டர் அக்ரிமெண்ட், போஸ்டர்னு எல்லாம் அடிச்சாச்சு. ஆனா கையில அந்த முக்கியமான சர்டிபிகேட் இல்லாம படத்தை 1 இன்ச் கூட நகர்த்த முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு படம் எடுக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க, வருஷ கணக்குல உழைக்கிறாங்க. கடைசி நேரத்துல இப்படி ஒரு சிக்கல் வந்தா அந்த ப்ரொடியூசரோட நிலைமை என்ன? இயக்குனர் என்ன பண்ணுவாரு? இது வெறும் ஒரு படத்தோட பிரச்சனை மட்டும் இல்ல, படைப்பு சுதந்திரம்னு சொல்றாங்களே, அதுக்கும் சென்சார் போர்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டமா தான் இதை பார்க்கணும். ஏற்கனவே ஜெய்பீம் மாதிரி அல்லது அரசியல் பேசுற படங்கள் வரும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் வர்றது சகஜம்தான். ஆனா ஜனநாயகன் படத்துல அப்படி என்னதான் இருக்கு? ஏன் சென்சார் போர்டு இவ்வளவு கராரா இருக்காங்க? இதெல்லாம் நாளைக்கு தீர்ப்பு வரும்போதுதான் நமக்கே கிளியரா தெரியும். நீதிபதி PT ஆஷா அவர்கள் இந்த வழக்கை ரொம்ப கவனமா கையாண்டிட்டு வராங்க. 2 தரப்பு வாதத்தையும் கேட்டாச்சு. இப்போ நாளைக்கு 10:30 மணிக்கு அவங்க கொடுக்கிற தீர்ப்புல 3 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, சென்சார் போர்டு சொன்ன எல்லா கட்டையும் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இல்லன்னா படக்குழு கேட்கிற மாதிரி மாற்றங்கள் இல்லாமலே ரிலீஸ் பண்ண அனுமதி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா படத்தை இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ண சொல்லி வேற ஒரு கமிட்டிக்கு அனுப்பலாம். ஆனா 3வது நடந்தா படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறது கஷ்டம். சோ நாளைக்கு 10:30 மணிக்கு வர்ற அந்த தீர்ப்பு தான் இந்த படத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது. சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாம மொத்த கோலிவுட்டும் இப்போ ஹைகோர்ட் பக்கம் தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது மக்களே? சென்சார் போர்டு இப்படி படங்கள்ல கை வைக்கிறது சரியா, இல்ல அவங்க இஷ்டத்துக்கு படம் எடுக்க விடணுமா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு 10:30 மணிக்கு தீர்ப்பு வந்த உடனே அதை பத்தின லைவ் அப்டேட்டோட நான் வர்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.